அனைவருக்கும் வணக்கம். NCERT 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.6 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், x is equal to 2at square, y is equal to at power 4 அப்படின்னு கொடுத்துட்டு find dy by dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் சால்வ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பேராமெட்ரிக் ஃபார்மில் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேராமெட்ரிக் அப்படின்னா இப்போ நமக்கு dy by dxன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கான ஈக்குவேஷன் வந்து y and x இந்த ரெண்டு பேராமீட்டர்ல தான் இருக்கணும். ஆனால் எக்ஸ் ஒய் இந்த ரெண்டு வேரியபிள் தவிர வேற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, t அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸையும் ஒய்யையும் tன்ற ஒரு பேராமெட்ரிக் வேரியபிள் மூலமா நம்ம கனெக்ட் பண்றோம். இதுதான் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ வேற ஒரு பேராமீட்டர் மூலமா எக்ஸையும் ஒய்யையும் கனெக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2at ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த எக்ஸை நம்ம டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு த பேராமீட்டர் டி. ஸோ இப்போ இது என்ன ஆகும்? dx டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு 2a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இந்த டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2t அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு dx by dt என்ன ஆகுது? 4at. இது dx by dt யோட வேல்யூ. அடுத்து y யோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். y is equal to at power 4. again differentiate with respect to t. ஸோ இப்போ இது என்ன ஆகும்? dy by dt with respect to t. ஸோ a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். t power 4. இந்த t பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4t கியூப் அப்படின்னு கிடைக்குதா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 4at கியூப். ஓகே, முடிஞ்சது. இப்போ ஆன்சருக்கு வருவோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? dy by dx. இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? dy by dt டிவைடட் பை dx by dt கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ dy by dt யோட வேல்யூ 4at cube divided by 4at. ஸோ இந்த 4a கேன்சல் பண்ணிக்கலாம். t cube by t வந்து t ஸ்கொயர். அப்போ நமக்கு dy by dx ஓட வேல்யூ t ஸ்கொயர்னு கிடைக்குது. அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஸோ x is equal to a cos theta, y is equal to b sin theta கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் x is equal to a cos theta எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். dx divided by d theta is equal to a constant அப்படியே இருக்கும். cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta. ஸோ இப்போ நமக்கு dx by d theta ஓட வேல்யூ minus a sin theta அப்படின்னு கிடைக்குது. அடுத்து y is equal to b cos theta. ஸோ இப்போ dy by d theta is equal to b அப்படியே இருக்கட்டும். cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta. ஸோ அப்போ நமக்கு மைனஸ் பி சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஃபைனல் ஆன்சர் dy by dx is equal to dy by d theta divided by dx divided by d theta. ஸோ அப்போ dy by d theta ஓட வேல்யூ மைனஸ் பி சைன் தீட்டா டிவைடட் பை மைனஸ் ஏ சைன் தீட்டா. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். சைன் தீட்டா கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு ஆன்சர் b by a. தேர்ட் ஒன் பார்க்கலாம். x is equal to sin t. x is equal to sin t இருக்கு. இது டைரக்டா இன்டகிரேட் பண்ணிக்கிறேன், டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். dx by dt is equal to sin t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t. அடுத்து y is equal to cos 2t இருக்கு. இதை t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dt is equal to cos 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் cos 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin 2t அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 2 sin 2t. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் இதெல்லாம் dy by dx is equal to dy by dt divided by dx by dt. ஸோ dy by dt யோட வேல்யூ மைனஸ் 2 sin 2t divided by dx by dt யோட வேல்யூ cos t. Okay.
ஸோ இப்போ இந்த sin 2tக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். -2 அப்படியே இருக்கட்டும். sin 2t ஃபார்முலா 2 sin t cos t divided by cos t. இந்த cos t கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? -4 sin t. ஸோ இந்த -4 sin t தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன். ஸோ x is equal to 14 கொடுத்துருக்காங்க. அப்போ dx divided by dt 4t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் 4 மட்டும் தான் கிடைக்கும். அடுத்து y is equal to 4/t இருக்கு. இதை வந்து கொஞ்சம் நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். 4t பவர் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே இருக்கிற t மேலே போச்சுன்னா பவரில் -1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். dy by dt is equal to 4 அப்படியே இருக்கட்டும். t பவர் -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 t பவர் -1 ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்க, -4 t பவர் -2. t பவர் -2 நம்ம மேலே இருந்து கீழே கொண்டு வரும்போது +2 மாறிடும். அப்போ dy by dt is equal to -4t² கிடைக்குது. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் dy by dx is equal to dy by dt whole divided by dx by dt. So dy by dt -4/t² divided by இந்த divided by நம்ம multiply மாத்தணும்னா இந்த 4 1/4 இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். -1 divided by t². So fourth questionக்கான ஆன்சர் -1/t². அடுத்து ஃபிஃப்த் ஒன். So x is equal to cos theta minus cos 2 theta கொடுத்துருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் with respect to theta. இப்போ cos theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது minus sin theta. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் cos 2 theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது minus sin 2 theta கிடைக்கும். அடுத்து மறுபடியும் 2 theta மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அப்போ minus sin theta இந்த மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 2 2s are 4. இந்த sin 2 theta அப்படியே இருக்க போகுது. இது dx by d theta. அடுத்து dy by d theta. ஃபர்ஸ்ட் y ஓட வேல்யூ y is equal to sin theta minus sin 2 theta. அப்போ dy by d theta ஓட வேல்யூ sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta minus sin 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos 2 theta கிடைக்கும். மறுபடியும் 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 கிடைக்கும். ஸோ நமக்கு cos theta minus 2 cos 2 theta. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்க்கலாம். dy by dx கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் dy by d theta divided by dx by d theta நான் எழுதலை, நீங்கள் எழுதிக்கங்க. ஸோ இந்த வேல்யூ மட்டும் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். cos theta minus 2 cos 2 theta divided by minus sin theta plus 4 sin 2 theta. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பாங்க புக்கில். ஓ சாரி cos 2 thetaவை டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது sin 2 theta, மறுபடியும் 2 thetaவை டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது 2. ரெண்டு முறை போட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ இந்த 4 வராது, 2 தான் வரும் இங்கே ஆன்சரில் 2. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த டேர்ம் மட்டும் முன்னாடி மைனஸ் டேர்ம் வந்து பின்னாடி இருக்கும், 2 sin 2 theta முன்னாடி இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். x is equal to a into sin theta theta minus sin theta கொடுத்துருக்காங்க. அப்போ dx by d theta is equal to a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 மைனஸ் sin தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos theta. அவ்வளோதான். இப்போ y பார்க்கலாம். y is equal to a into 1 plus cos theta. இப்போ a அப்படியே இருக்கட்டும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். cos thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin theta. அப்போ மைனஸ் a sin theta அப்படின்னு கிடைக்கும். dy by d theta. ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சர் இப்போ dx divided by dy by dx கேட்டிருக்காங்க. அப்போ dy ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். dy by d theta ஓட வேல்யூ மைனஸ் a sin theta divided by a into 1 minus cos theta. இப்போ a கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். sin thetaவை ஃபார்முலா எழுதிக்கலாம். 2 sin theta by 2 into cos theta by 2.
அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். sin 2 theta ஃபார்முலா தான். அதே போல் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டாக்கு வந்து 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுவும் காஸ் 2 தீட்டா ஃபார்முலா தான். பாருங்கம்மா, sin 2 theta ஈக்குவல் டு 2 sin theta cos theta. அதே போல் cos 2 theta ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 தீட்டா இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும். இந்த cos 2 theta இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஆனால் இங்கே வெறும் தீட்டா தான் இருக்குது. நீங்கள் 2ன்னு போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல 2ஆல் டிவைட் பண்ணால் எல்லா ஆங்கிளையும் 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இந்த 2வும் தீட்டா மட்டும் இருக்கும், கேன்சல் ஆகிடும். அதே போல் தான் இந்த 2 தீட்டா கேன்சல் ஆகிட்டு வெறும் தீட்டா இருக்கும். அப்போ இந்த இடத்துல தீட்டா பை 2ன்னு கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம். sin தீட்டாவும் ஒரு sin தீட்டாவும் கேன்சல் பண்ணிட்டா காஸ் பை சைன்னு வரும், மைனஸ் காட் தீட்டா பை 2ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து 7th ஒன். ஃபர்ஸ்ட் x இஸ் ஈக்குவல் டு sin cube t டிவைட் பை ரூட் ஆஃப் காஸ் 2t. ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து u பை v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யூவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். u இஸ் ஈக்குவல் டு sin cube t. அடுத்து v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காஸ் 2t. ஓகே, ஸோ இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நாங்கள் du டேஷ் sin cube t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 sin ஸ்கொயர் t. அகைன் sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t. இங்கே v டேஷ் ரூட் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைட் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அப்போ 1 டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் 2tன்னு கிடைக்கும். மறுபடியும் காஸ் 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் 2tன்னு கிடைக்கும். அகைன் 2t மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். நல்லா கவனிங்களா? ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ 1 டிவைட் பை டூ ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அகைன் இந்த காஸ் 2t மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2tன்னு கிடைக்கும். அகைன் இந்த 2t மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மேலே மைனஸ் சைன் 2t டிவைடட் பை ரூட் ஆஃப் காஸ் 2t. ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u பை v மெத்தட். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன? du டேஷ் மைனஸ் uv டேஷ் டிவைடட் பை v ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு dx பை dt வேணும். dx பை dt எந்த ஃபார்மேட்டில் எழுதணும்? vu dash minus uv dash divided by v square. So v ஓட வேல்யூ என்ன? root of cos 2t. root of cos 2t. அடுத்து u dash ஓட வேல்யூ என்ன? 3 sin square cos t. 3 sin square t into cos t. ஓகே, அடுத்து மைனஸ் uv dash. u ஓட வேல்யூ sin cube t. sin cube t. b dash ஓட வேல்யூ மறுபடியும் ஒரு மைனஸ் இருக்கு, அதனால நான் இங்க பிளஸ்ன்னு போட்டுக்கிறேன். sin 2t divided by root of cos 2t whole divided by v square. v ஓட வேல்யூ root of cos 2t. நான் டைரக்டா ரூட் கேன்சல் பண்ணிட்டு cos 2t மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது dx by dt. இதுக்கப்புறம் சில மாடிஃபிகேஷன் பண்ணோம். நான் ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும் இங்கே பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம ஃபைனல் ஆன்சரில் நமக்கு தேவையானபடி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இது வந்து நார்மலாக இருக்குது, இது வந்து ஃப்ராக்ஷன் மெத்தடில் இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த காஸ் 2t டினாமினேட்டில் இருக்குது. இப்போ இதில் நியூமரேட்டில் ரூட் ஆஃப் காஸ் 2t டிவைட் பை ரூட் ஆஃப் காஸ் 2t மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டில் இருக்க ரூட் ஆஃப் காஸ் 2t காமனாக கீழே வந்து, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல
ரூட் ஆஃப் காஸ் 2t மட்டும் எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு ரூட் இருக்கா, இப்போ ஒரு ரூட் மல்டிப்ளை பண்ணுறோமா, அப்போ ரூட் இன்ட்டு ரூட் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அந்த ரூட்டை வந்து கேன்சல் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். காஸ் 2t என்ன ஆகுது, எல்சிஎம் எடுக்கிறோம், இன்ட்டு 3 sin square t into cos t plus sin cube t into sin 2t whole divided by, நல்லா பாருங்க, இங்க ஏற்கனவே cos 2t இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு நியூமரேட்டருக்கு மட்டும் தனியா ஒரு எல்சிஎம் எடுத்துமா, அப்போ டினாமினேட்டர் ரூட் ஆஃப் காஸ் 2t கிடைச்சிருக்குமா, அந்த ரூட் ஆஃப் காஸ் 2t இந்த இடத்துல எழுத போறோம், ரூட் ஆஃப் காஸ் 2t. இப்போதைக்கு இது வரைக்கும் போதும். ரிமைனிங் வந்து நம்ம dy by dt கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேமா. இப்போ y ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். y is equal to cos cube t divided by cos 2t. root of cos 2t. இந்த இடத்துல u ஓட வேல்யூ என்ன, cos cube t. u dash ஓட வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் cos cube கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 cos square t ன்னு வரும். மறுபடியும் காசை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin t ன்னு வரும். மறுபடியும் t மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அது எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ மைனஸ் 3 cos square t into sin t ன்னு கிடைக்குது. அடுத்து v ஓட வேல்யூ என்ன, டினாமினேட்டர் ரூட் ஆஃப் cos 2t. இதே தான் நமக்கு இங்கேயும் வந்து v ஓட வேல்யூ கிடைச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், மைனஸ் sin t divided by cos 2t. மைனஸ் sin t வந்துருக்கு, சாரி sin 2t divided by root of cos 2t. ஓகே, அடுத்து இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். du dash dy by dt வேணும்னா du dash, v ஓட வேல்யூ root of cos 2t, u dash ஓட வேல்யூ into minus 3 cos square t sin t minus, இது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், மறுபடியும் uv dash, sorry du dash minus uv dash divided by v square ஃபார்முலாவா, மைனஸ் u cos cube t, u ஓட வேல்யூ cos cube t. அடுத்து v dash ஓட வேல்யூ, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க இருக்கிற மைனஸ் கூட மல்டிபிள் ஆகும்போது பிளஸ் ஆயிடும். அடுத்து sin 2t divided by root of cos 2t. நியூமரேட்டர் முடிச்சிட்டோமா, இப்போ டினாமினேட்டர் டிவைடட் பை b ஸ்கொயர், ஏற்கனவே இங்க ரூட் இருக்கு, இதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், ரூட் கேன்சல் ஆயிடும். நான் டைரக்டா cos 2t மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கம்மா, மறுபடியும் அதே போல எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த cos 2t இந்த cos 2t மல்டிபிள் பண்ணும்போது வெறும் cos 2t மட்டும் கிடைக்கும், இன்ட்டு மைனஸ் 3 cos square t sin t plus cos cube t sin 2t divided by cos 2t into root of cos 2t. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்ம அடுத்த ஸ்டெப் இங்கே பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபைனலாக கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம dy by dx கண்டுபிடிக்கலாம். dy by dx. ஸோ dy by dxக்கு dy by dt divided by dx by dt வேணும். நான் இங்கே தான் dy by dt எழுதியிருக்கேன், நான் இதையே வந்து நான் இங்கே dy by dt யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து dx by dt யோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், cos 2t into 3 sin square t cos t, cos 2t into 3 sin square t cos t plus sin cube t sin 2t, sin cube t sin 2t divided by cos 2t into root of cos 2t ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கு, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நியூமரேட்டரில் என்ன வருது பாருங்கம்மா, மைனஸ்
cos 2t 3 முன்னாடியே போட்டுக்கலாமா, minus 3 cos 2t into cos square t into sin t plus cos cube t sin 2t, cos cube t sin 2t divided by, இங்க denominatorல இங்க பாருங்க, cos 2t into 3 sin square t, first 3 எழுதிக்கிறேன், அடுத்து cos 2t into sin square t into cos t plus sin cube t sin t sin 2t. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம், இல்ல ரெண்டுத்துக்கான ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம், ஆனா மூணு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். என்னன்னு பாருங்க, இந்த sin 2t இருக்குல்ல, இந்த sin 2t ஃபார்முலா என்ன, 2 sin t cos t. அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போறோம், 2 sin t cos t. அதே போல cos 2tக்கு நமக்கு மூணு ஃபார்முலா இருக்கு, அதுல ரெண்டு ஃபார்முலா தான் இங்க அப்ளை பண்ண போறோம். என்னென்ன ஃபார்முலான்னு பாருங்க, 1 minus 2 sin square t ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, 2 cos square t minus 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா இங்க அப்ளை பண்ண போறோம். இப்போ எந்த இடத்துல 2 cos square t வரப்போகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்க cos cube t இருக்கா, இங்க ஒரு cos t இருக்கா, இதை மல்டிப்ளை பண்ணா என்னாகும், cos power 4t அப்படின்னு கிடைக்குமா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா cos square t தான் இருக்கு, அப்ப இங்கேயும் cos power 4t வரதுக்காக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம், 2 cos square t minus 1 ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அதே போல இங்க sin square இருக்கு, இங்கேயும் sin square வந்தா sin power 4ன்னு கிடைச்சிடும். அப்ப இந்த இடத்துல இந்த cos 2tக்கு பதிலா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம், 1 minus 2 sin square t இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்ல என்ன வரணுமோ அதை இங்கே எழுதிட்டேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எழுதும்போது அடுத்த ஸ்டெப்ல இந்த cos 2tக்கு பதிலா இந்த ஃபார்முலாவும், இந்த cos 2tக்கு பதிலா இந்த ஃபார்முலாவும் எழுதிக்கோங்க. அதே போல இங்க இந்த இடத்துல இந்த sin 2tக்கு பதிலா இந்த ஃபார்முலாவும், இந்த sin 2tக்கு பதிலா அதே ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவும் எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம், சரிங்களா. இப்போ எழுதிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் 3 இன்ட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மைனஸ் 3 மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 6 cos square t மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் 3 இன்ட்டு cos square t sin t அப்படின்னு கிடைக்குது, பிளஸ். ஸோ இங்க பாருங்க 2 இன்ட்டு sin cube cos cube into cos power 4t into sin t, இது நியூமரேட்டர். இப்போ டினாமினேட்டர்ல 3 into 1 3 minus 3 into 2 6 sin square t into sin square t cos t plus sin cube t, sorry 2 sin power 4t. ஸோ இந்த 2 இங்கே முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், sin into sin cube வந்து sin power 4t cos t. இப்போ மறுபடியும் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியுமோ மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ஆன்சர் வந்துடும். ஸோ பாருங்க, இந்த cos square t into sin t மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் 6, ஏற்கனவே ஒரு cos ஸ்கொயர் இருக்கு, அப்போ cos power 4t sin ஸ்கொயர், சாரி sin t கிடைக்கும். அடுத்து பிளஸ் 3 cos square t sin t கிடைக்கும். அடுத்து பிளஸ் 2 cos power 4t sin t இருக்கு, divided by, மறுபடியும் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம், அடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 sin square t cos t, 3 sin square t cos t minus 6 sin power 4t cos t plus இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், 2 sin power 4t cos t. இப்போ cos power 4t sin t, இங்க ஒரு cos power 4t sin t இருக்கு, minus 6 plus 2 ஆட் பண்ணும்போது நமக்கு minus 4 cos power 4t sin t கிடைக்கும், plus 3 cos square t sin t அப்படியே இருக்கட்டும். அடுத்து இங்க வந்து minus 6
sin power 4t இருக்கு plus 2 sin power 4t cos t இருக்கு. ஆட் பண்ணும்போது -4 தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 3 sin square t cos t minus 4. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -4னு கிடைக்கும். minus sin power 4t cos t. ஓகே. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற ரெண்டு டேர்ம்லையும் டினாமினேட்டர் இருக்கிற ரெண்டு டேர்ம்லையும் என்னென்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. இங்கே sin t இருக்கு, இங்கேயும் sin t இருக்கு. இப்போ இங்கே cos t இருக்கு, இங்கே ஒரு cos t காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ cos t sin t வெளியே எடுத்தோம் அப்படின்னா -4 ஒரு cos வெளியே போயிடுச்சு, cos cube t sin இல்லை வெளியே போயிடும். ப்ளஸ் இங்கே வந்து 3 ஒரு cos தான் வெளியே போயிருக்கும், cos t இருக்கிற ஒரு சைன் வெளியே போயிட்டு இருக்கும், அவ்வளோதான். டிவைடட் பை மறுபடியும் இங்கேயும் வந்து அதே போல் sin t cos t வெளியே எடுத்துடலாம். sin t cos t வெளியே எடுத்தோம்னா இங்கே ஒரு சைன் போயிட்டு இருக்கும், காசு ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கும். அப்போ 3 sin t கிடைச்சிருக்கும் -4 sin cube t. இப்போ இந்த sin t cos t கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பாருங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் பார்த்துக்கலாம். டினாமினேட்டரில் sin 3 theta ஃபார்முலா 3 sin theta -4 sin cube theta. அப்போ டினாமினேட்டர் டேரெக்டாக sin 3t அப்படின்னு எழுதிக்கிறோம். நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் சைனை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 4 cos cube t minus 3 cos t வந்து cos 3 thetaவோட ஃபார்முலா. அப்போ மைனஸை வெளியே எடுத்துருக்கணும். இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஷார்ட்டாக இங்கே போட்டுருந்தேன். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப் எடுத்து இங்கே போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் இதுக்கான ஃபார்முலா cos 3t அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நான் டேரெக்டாக போட்டுக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், cos பை சைன் மைனஸ் cot 3t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ சம்மு மட்டும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பொறுமையாக போட்டிங்கன்னா கரெக்டாக போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ x is equal to ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது u by v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா vu dash minus uv dash divided by v square. ஸோ இது நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் சிம்பிளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே இங்கே ஒரு டினாமினேட்டர், மறுபடியும் இங்கேயும் நியூமரேட்லேயும் ஒரு டினாமினேட்டர் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் தான் வைக்கும். ஸோ பண்ணிவிட்டு ஒரே ஒரு ட்ரிக் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே sin 2t ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு cos power 4t கிடைக்குது. அப்போ cos 2tக்கு cos ஸ்கொயர் வர மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் இங்கே sin ஸ்கொயர் இருக்குது, sin ஸ்கொயர் வர மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும். இங்கே வந்து sin power 4, இங்கே sin power 4னு கிடைச்சிரும். இங்கே cos power 4, இங்கே cos power 4னு கிடைச்சிரும். அப்போ காமனாக இருக்கிறதுல வெளியே எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8.1 x is equal to a into cos t plus log tan t by 2. ஃபர்ஸ்ட் dx by dt கண்டுபிடிக்கலாம். a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். cos t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t plus log tan t by 2. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லாகை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x, அதாவது 1 by tan t by 2. அடுத்து மறுபடியும் tan t by 2 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், secant square t by 2 வரும். மறுபடியும் இந்த t by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 by 2 அப்படின்னு வரும். நல்லா கவனிமா, ஃபஸ்ட்டு லாக்னு எடுக்கிறோம், அது 1 by x ஃபார்முலா. மறுபடியும் டேன்னு எடுக்கிறோம், அது secant ஸ்கொயர் ஃபார்முலா. மறுபடியும் t by 2ன்னு எடுக்கிறோம், அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, a இன்ட்டு மைனஸ் sin t ப்ளஸ் 1 by இந்த tan t by 2 sin t by 2 divided by cos t by 2 எழுதிக்கலாமா? டினாமினேட்ல மறுபடியும் ஒரு டினாமினேட்டர் வரும்போது அதை நியூமரேட்டர்ல கொண்டு போய் எழுதிக்கிறேன். இன்ட்டு இந்த secant ஸ்கொயர் t by 2 1 by cos ஸ்கொயர் t by 2 எழுதிக்கலாமா? இன்ட்டு 1 by 2 அப்படிங்கிறது. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஒரு காசையும் இங்கே இருக்கிற ரெண்டு காசில் ஒரு காசையும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு a இன்ட்டு மைனஸ் sin t ப்ளஸ் இப்போ நியூமரேட்டில் எதுவுமே இல்லை, 1 டிவைட் பை 2 sin t by 2 cos t by 2ன்னு வருது. இது என்ன ஃபார்முலா, sin
t formula. So 1 divided by sin t. Sin t is equal to 2 sin t by 2 cos t by 2. Sin 2t அப்படின்னா 2 sin theta cos theta. Sin t னா 2 sin theta by 2 cos theta by 2. ஓகேவா? அப்போ அடுத்து இது LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். a into minus sin square t plus 1 divided by sin t. So 1 minus sin square t formula என்ன? Equal to cos square t. So sin square t plus cos square t equal to 1. அப்போ 1 minus sin square t னா cos square t. இப்போ இந்த இடத்துல a into cos square t divided by sin t எடுத்துட்டோம். சரிங்களா? அடுத்து y ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். y equal to a sin t. இது dx by dt. சாரி. அடுத்து y ஓட வேல்யூ a sin t. அப்போ dy by dt is equal to a into cos t. சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அடுத்து dy by dx கண்டுபிடிக்கணுமா? dy by dx is equal to first dy by dt a cos t divided by a into cos square t divided by sin t. So a cancel ஆயிடும். இந்த cos t அப்படியே இருக்கட்டும். இந்த டிவைடு மல்டிப்ளையா மாத்தணும்னா இந்த ஃபேக்டர் வந்து இந்த ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிடும். sin t divided by cos square t. ஒரு காசும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin by cos வந்து நமக்கு tan t தான் ஆன்சர். அப்போ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் tan t. அடுத்து 9th ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் x is equal to a secant theta ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ dx by d theta is equal to a அப்படியே இருக்கட்டும். secant thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணா secant theta tan theta. அடுத்து y is equal to b tan theta ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ dy by d theta அப்படின்னா b secant square theta. இப்போ நமக்கு dy by dx வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் dy by dt எழுதிக்கிறேன். dy by d theta எழுதிக்கிறேன். b secant square theta divided by dx by d theta a secant theta tan theta. ஸோ இப்போ இந்த secant கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு b by a. இந்த secant thetaவை 1 by cos thetaன்னு எழுதலாமா? இந்த tan thetaவை sin by cosன்னு எழுதலாம். sin theta cos மறுபடியும் டினாமினேட்டர் வருதுன்னா மேலே எழுதிக்கிறேன் cos theta. இந்த காசையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ நமக்கு என்ன வருது? b by a into 1 by sin theta. ஸோ 1 by sin theta நம்ம என்ன எழுதுவோம்? cosecant thetaன்னு எழுதுவோம். அப்போ b by a cosecant theta தான் கொஸ்டின் நம்பர் 9th ஆன்சர். அடுத்து 10th ஒன் பார்க்கலாம். x is equal to a into cos theta plus theta. ஓகே, ஃபர்ஸ்ட் dx by d theta கண்டுபிடிப்போம். a அப்படியே இருக்கட்டும். cos thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta plus இப்போ இங்க uv மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும். u ஓட வேல்யூ பாருங்க theta, u dash ஓட வேல்யூ 1. அடுத்து v ஓட வேல்யூ sin theta, v dash ஓட வேல்யூ cos theta. நமக்கு ஃபார்முலா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv ரெண்டு டேர்ம் வந்து மல்டிபிள் இருந்ததுன்னா என்ன ஆகும்? uv dash plus vu dash. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நான் டைரெக்டாக இங்கேயே அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா இங்கேயும் போட்டுருவேன். ஓகே, uv dash யோட வேல்யூ theta, v dash ஓட வேல்யூ cos theta plus vu dash v ஓட வேல்யூ sin theta into u dash ஓட வேல்யூ 1. அப்போ நமக்கு என்ன ஆகுது? cos theta cos theta plus sin thetaன்னு வருது. இது எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். theta cos theta plus sin theta. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் sin theta இருக்கா? இந்த மைனஸ் sin thetaவும் plus sin thetaவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு a into theta cos theta பிராக்கெட் இல்லாமல் எழுதிக்கலாம். a theta cos theta. அடுத்து y ஓட வேல்யூ y is equal to a into sin theta minus theta cos theta.
இங்கே எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே எழுதிக்கங்க, எனக்கு இங்கே இடம் இருக்கிறதுனால இங்கே எழுதிக்கிறேன். நீங்கள் எழுதும்போது கீழே எழுதிக்கிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ யூ இந்த இடத்துல மட்டும் தீட்டா காஸ் தீட்டா மட்டும் நான் தனியாக இங்கே போட்டு காட்டுறேன். யூ வி தனித்தனியாக போட்டுக்கலாம். யூவோட வேல்யூ தீட்டா, வியோட வேல்யூ காஸ் தீட்டா, யூ டேஷோட வேல்யூ 1, பி டேஷோட வேல்யூ காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிறேன். u v dash theta into minus sin theta minus theta sin theta plus d u dash cos theta plus 1 into 1 வெறும் cos theta கிடைக்கும். ஓகே, இப்போ இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். dy by d theta a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta minus theta cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே மைனஸ்ல வரும். நான் எடுத்து எழுதும்போது சைனை மாற்றி எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே மைனஸில் இருக்கிற வேல்யூ இந்த இடத்துல வரும்போது ப்ளஸ் ஆகிடும். தீட்டா சைன் தீட்டா. இங்கே ப்ளஸில் இருக்கிற வேல்யூ இந்த இடத்துல வரும்போது காஸ் தீட்டா ஆகிடும். ஏன் அப்படின்னா இங்கே வெளியே வந்து மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் இது கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? ஏ தீட்டா சைன் தீட்டா தான் இருக்குது. இப்போ ஃபைனல் ஆன்சர் dy by dx is equal to dy by d theta ஓட வேல்யூ a theta sin theta divided by dx by d theta ஓட வேல்யூ a theta cos theta. a theta cos theta. So a theta cancel ஆயிடும். sin by cos tan theta. இப்போ கொஸ்டின் நம்பர் 10க்கு tan theta தான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் ஒன், ஷோ தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் a பவர் x இஸ் ஈக்குவல் டு a பவர் x லாக் a. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு x இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a பவர் சைன் இன்வர்ஸ் t. இப்போ இங்கே ரூட் இருக்கிறதுனால அதை ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ சைன் இன்வர்ஸ் டி அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிள் டீன்ற வேரியபிளை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx பை டிடின்னு வருது. இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் இன்வர்ஸ் t. இந்த sin inverse t வந்து x ன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a பவர் x, அதாவது a பவர் sin inverse t அப்படியே இருக்கட்டும். sin inverse t. ஓகேவா? அடுத்து log a அப்படியே இருக்கட்டும். ஓகே, முடிஞ்சது. மறுபடியும் பவர்ல sin inverse t ன்னு இருக்கா, அந்த sin inverse t டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆகும் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் t ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இது dx by dt ஓட வேல்யூ. இந்த 2x இந்த டினாமினேட்டர்ல கொண்டு வந்துருவோம். டிவைடட் பை அடுத்த ஸ்டெப்ல நான் இங்கே அழிச்சிட்டு போட்டுறேன். நீங்க எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கங்க. இந்த 2x அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? டினாமினேட்டர் வந்துடும். ஓகே, அடுத்து y is equal to root of a பவர் cos inverse t. அப்போ y ஸ்கொயர் is equal to, நான் இதே ஸ்டெப்ல போட்டுறேன், y square equal to a cos inverse t ன்னு கிடைக்கும். இது டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போ என்ன ஆகுது? y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு dy பை dt இஸ் ஈக்குவல் டு a பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் a பவர் x இன்ட்டு லாக் a இன்ட்டு காஸ் இன்வெர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ dy பை டிடியோட வேல்யூ என்ன வருது பாருங்கம்மா. ஸோ a காஸ் இன்வர்ஸ் t
log a into minus 1 divided by root of 1 minus x square whole divided by இந்த 2y கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் dy by dx is equal to ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ டிவைடட் பை இங்கே இருக்கிற வேல்யூ. நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். a பவர் sin inverse t into log a. ஸோ இங்கே x ஸ்கொயர் போட்டால் t ஸ்கொயர், இந்த t பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். t ஸ்கொயர் 1 divided by root of 1 minus t square divided by 2x. ஓகே, இங்க இருக்கிற நியூமரேட்டர்ல இருக்க log a கேன்சல் ஆயிடும். இங்க டினாமினேட்டர் இருக்க 1 root of 1 minus t square கேன்சல் ஆயிடும். இங்க இருக்கிற 2வும் கேன்சல் ஆயிடும். ஸோ a பவர் cos inverse t எப்படி எழுதலாம்? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இங்க இருக்கிறதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? y ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? டிவைடட் பை, நல்லா கவனிக்குமா? ஸோ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? பிளாக் கலரில் எழுதுற பாருங்க. y ஸ்கொயரா? காஸ் இன்வெர்ஸ் t எங்கே இருக்கு? y ஸ்கொயர் பை yன்னு வருதா? இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? x ஸ்கொயர் டிவைட் பை xன்னு வரும். சரிங்களா? ஸோ y ஸ்கொயர் டிவைட் பை y டிவைடட் பை, இந்த டிவைடடை நம்ம மல்டிப்ளையாக மாற்றிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸை எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயராக எழுதிக்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ் இந்த ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இந்த ஒரு ஒய் இந்த ஒரு ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ ஒய் பை எக்ஸ் தான் நமக்கான ஆன்சர். ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். சாரி, மைனஸ் இருக்குது, மைனஸ் எங்கே விட்டுட்டுன்னு பாருங்கம்மா. ஓகே, இங்கே நியூமரேட்டரில் இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் இந்த இடத்துல வந்திருக்கணும். ஸோ அப்போ மைனஸ் ஒய் பை எக்ஸ் தான் நமக்கான ஆன்சர். dy by dx is equal to minus y by x. ஸோ கொஞ்சம் கச்சாமச்சான்னு போட்டேன், ஆனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, இதோட எக்ஸசைஸ் 5.6 முடியுது. அடுத்த எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.